பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 1 verse 8. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். I am with you to save you. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, ஏதோ ஒரு காரியம் செய்யறாங்கன்னா உடனே நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஏன் இப்படி நீங்க இருக்கிறீங்க? நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட எப்பொழுதும் இருக்கிறேன் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதாகமத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது யோபு என்று ஒருவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில அவர் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ சாத்தான் என்ன செஞ்சான் அப்படின்னா, கர்த்தரிடத்துல போய் நின்று கேட்கிறான், யோபுவை சுற்றி ஒரு வேலி வச்சிருக்கிறீங்க, ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கிறீங்க, அதை எடுங்க அப்படின்னு சொல்லி போய் டிமாண்ட் பண்றான். நீங்க எடுங்க, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் அனுமதிப்பேன், அவன் உங்களை மறுதளிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சாத்தான் போய் கர்த்தர்கிட்ட போய் டிமாண்ட் பண்றான். அப்ப யோசிச்சு பாருங்க, யோபுவை சுற்றி ஒரு வேலி இருக்கின்றது, ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது, கர்த்தர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை காக்கும்படிக்கு அவர் உங்களோட கூட எப்பொழுதும் கூட இருக்கிறார். உங்களை சுற்றி ஒரு வேலி வைத்து உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. சாத்தானே உங்களை எதிர்த்து வரணும்னு நினைச்சாலும் கூட கர்த்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்காம உள்ள வர முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்ப ஏதோ உங்களுக்கு விரோதமாக மனுஷங்க எழும்பிட்டாங்க அப்படின்னா உங்களை அழிச்சிட முடியுமா? இல்ல உங்களுக்கு விரோதமா நிறைய காரியங்களை செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. உங்களை சுற்றி வேலையடைத்து உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தினருக்கு சுற்றி ஒரு வேலையடைத்து உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நீங்க பண்ணுகிற ஜெபத்திற்கு அவர் நிச்சயம் பதில் கொடுக்கிற தேவன். நீங்க பண்ணுகிற ஜெபம் வல்லமை உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்புக்குள்ள நீங்க இருப்பீங்க. அப்போ நீங்க எதை குறிச்சும் பயப்படவே வேண்டாம். நீங்க ஜெபம் பண்றீங்க, ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்க, அவர் நிச்சயம் உங்களை பாதுகாப்பார். எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷங்களும் உங்களை அழிக்கவே முடியாது. அவருடைய பெர்மிஷன் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது. அவர் நம்மளை நேசிக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். அப்ப எதை குறிச்சு யோசிச்சு கவலைப்படாதீங்க. சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக பேசுறாங்க, சில காரியங்களை செஞ்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி இயேசு உங்களை பாதுகாப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க, இந்த நாள்ல பிள்ளைங்களோட பேசுறீங்கப்பா. எல்லா பயத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்க, எங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க, எங்களை வேலையடைத்து நீங்க பாதுகாத்து இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க, பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே பாதையை காட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஏசப்பா எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறார். எப்பனாலும் நீங்க ஏசப்பா கிட்ட பேசலாம், எப்பனாலும் நீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேட்கலாம். அவர் நிச்சயம் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.